Hi everyone, welcome to my channel. 10th grade relations and functions chapter first பார்த்துட்டு இருக்கோம். அதுல இருந்து exercise 1.3 fourth problem இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோஸ்ல இதோட exercise 1.3 ல இருந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். சோ என்னோட வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க. கண்டினியூஸா பார்க்கிறதுக்கு என்னோட சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. ஓகே, ப்ராப்ளம் பார்க்கலாம். A graph representing the function f of x is given in the figure. ஒரு கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. இது f of xன்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு இந்த கிராஃபை ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இட் இஸ் கிளியர் தட் f of 9 ஈக்குவல் டு 2. f of 9 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கிராஃபை எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஹிண்ட் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. f of 9 ஈக்குவல் டு 2ன்னு. ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறது எல்லாமே வந்து f of x, y ஆக்சிஸில் இருக்கிறதெல்லாம் xன்னு எடுத்துக்கணும். ஸோ f of 9ன்னு இருக்கா? ஸோ f of 9 x ஆக்சிஸில் 9 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, ஈக்குவல் டு 2. இந்த ஈக்குவல் டு 2ன்னு இருக்கிறது என்ன? x. ஸோ y ஆக்சிஸில் இருக்கிற பார்க்கணும். இந்த 9ன்ற இந்த லைனில் எங்கேயாவது அந்த கிராஃப் இன்டர்செக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோன்னா இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு நேரான என்னன்னு பார்த்தோம்னா நேராக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா? ஸோ இதை தான் அங்கே மீன் பண்ணியிருக்காங்க, f of 9 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி. ஓகே, இது கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் f of 0, f of 7, f of 2 and f of 10. இதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்குறதுக்கு இங்கே. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? f of 0. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம்? ஃப்ரம் த கிராஃப். ஸோ இந்த லைனை எல்லாத்துலேயுமே மறக்காமல் எழுதிடுங்க. ஃப்ரம் த கிராஃபில் இருந்து தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துருக்கோம்னு சொல்லி நம்ம அங்கே சொல்கிறோம். ஓகே, ஸோ f of 0னா இது f of x, இது x. அப்போது f of xல என்ன இருக்குது? 0ன்னு இருக்குது. ஸோ 0ல் எக்ஸுன்ற இந்த சைடில் எந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். 0ன்ற இந்த லைனு, தட் மீன்ஸ் இந்த லைனில் எங்கேயாவது அந்த கிராஃப் இன்டர்செக்ட் ஆகிருக்கா? ஸோ 9ல் இன்டர்செக்ட் ஆகிருக்குது. அப்போது f of 0 ஈக்குவல் டு 9. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா f of 7. அதே மாதிரி f of 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கிராஃபில் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா இங்கே ஆகுது. ஸோ இதுக்கு நேராக என்ன லைன் இருக்குது, என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? 6 இருக்குது. அப்போ f of 7 ஈக்குவல் டு 6. ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா f of 2 ஈக்குவல் டு f of 2 இங்கே இருக்குது. இங்கே எந்த இடத்துல பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோன்னா அதுவும் வந்து 6 தான் வருது. இங்கே f of 2 இதில் எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி செக் பண்ணோன்னா 6ல். ஓகேங்களா? அப்போ f of 2 வந்து equal to 6. Next fourth one f of 10. f of 10 பார்த்தீங்கன்னா 10 இங்கே இருக்குது. ஓகேங்களா? 10 இங்கே இருக்குது. இங்கே எந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் எங்கேயுமே இல்லை, 0ல மட்டும்தான். இங்கே லைனில் பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போது இங்கே 0 தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது f of 10 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா for what value of x is f of x ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். f of x ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f of x வந்து 1ஆக இருக்கும்போது நமக்கு x வேல்யூ என்னவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து x தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. ஃப்ரம் த கிராஃப்னு தான் எல்லாமே போடணும். ஃப்ரம் த கிராஃபில் எஃப் ஆஃப் எக்ஸ்னா கீழே ஈக்குவல் டு 1. தட் மீன்ஸ் எக்ஸுன்ற இடத்துல 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1ன்ற இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த இடத்துல நமக்கு இந்த கிராஃப் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம்னா இங்கே ஆகுது. அப்போது இது என்ன லைன்னு பார்த்தீங்கன்னா 9 and 10 நடுவில் இருக்குது. ஸோ அப்போது at x equal to at 9.5 கிட்ட f of x வந்து 1ன்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு பார்த்தோம்னா x equal to 9.5. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். தேர்ட் கொஷின். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. டொமைனு அண்ட் ரேஞ்ச். ஓகே, டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கணும். நம்ம ராஸ்டர் ஃபார்மில் எழுதணும்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 1,2 2,2 இந்த மாதிரி தான் போடலாம். இதுதான் ராஸ்டர் மெத்தடு. இந்த மெத்தடில் நம்ம போட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 9.5 கிடச்சிருக்குது. அப்போது 9.5 இருக்கலாம், இல்லை 9.6,6,6 இருக்கலாம். பாயிண்டில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அதனால் நம்மளால் எக்ஸாக்டாக இந்த ராஸ்டர் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? செட் பில்டர் ஃபார்ம். இந்த மெத்தடில் தான் நம்ம இதை டொமைன் அண்ட் ரேஞ்சை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து டொமைன் என்ன சொல்லுங்க? எக்ஸு. ஓகேங்களா? இப்போது எக்ஸ் டேர்மு சச் தட் இந்த எக்ஸ் வந்து எப்படி கிடைக்கும்? 0 to 10 இருக்குது. ஓகேங்களா? 0 to 10. இப்போ 0 less than or equal to x less than or equal to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு எந்த நம்பர்ஸில் இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 9.1 9.2 இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இது வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ரேஷ்னல் நம்பர்ஸில் கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரேஞ்சு. ரேஞ்ச் f equal to so x such that 0 less than or equal to x less than or equal to 9. ஏன்னா இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் கிடைச்சது இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9 வரைக்கும் தான் நமக்கு கிராஃப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 தான். எக்ஸ் பிலாங்ஸ் டு எந்த நம்பர்ஸ்? இது வந்து எக்ஸாக்டாக 1 2 3 தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த கிராஃபில். ஸோ இது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கிளியராக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் 6 அண்டர் எஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இமேஜ் ஆஃப் 6 இங்கே 6 இருக்குது. இங்கே 6 இருக்குங்களா? ஓகே. ஸோ 6க்கு நேராக எந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். 6க்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே 5. ஓகேங்களா? ஸோ இங்கே 5. அப்போது இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6,5. ஓகேங்களா? ஸோ 6,5ன்றனால இப்போ இமேஜ் ஆஃப் 6ன்னா இந்த பக்கம் இமேஜ் ஆஃப் 6ன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 5. இதே வந்து ப்ரீ இமேஜ் ஆஃப் 5 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் 6. இமேஜ்னால் லெஃப்ட் டு ரைட் போகும். லெஃப்ட் டு ரைட்டு. ப்ரீ இமேஜ்னால் ரைட்லேருந்து லெஃப்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் இதில்
ஒரு கொஷின்ஸ் இருந்தது, 4ம் சால்வ் பண்ணியாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.